Hi students, நம்ம இந்த வீடியோல solution of a quadratic polynomial by factorization method பார்க்க போறோம். ஒரு quadratic equation கொடுத்துட்டு அதோட roots கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இல்ல factors கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். root, factors, zeros எல்லாமே வந்து ஒண்ணுதான். நம்ம அது quadratic formula யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், identity அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்ல factorization அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனா அவங்க எந்த மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்றாங்களோ அந்த மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ factorization மெத்தட்ல எப்படி quadratic equations-ஓட ரூட்ஸை கண்டுபிடிக்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல் क्वेश्चन பாருங்க. 6x squared minus x minus 2ன்னு இருக்கு. முதல்ல கொடுத்திருக்க क्वेश्चनோட ஆர்டர் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. எப்பவுமே ஒரு quadratic equation அப்படினா டிகிரி 2ன்னு அர்த்தம். அதாவது ax squared plus bx plus c அப்படின்றது தான் ஜெனரல் ஃபார்ம். முதல்ல x squared term, அதுக்கப்புறம் x term, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் இதை ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸ் பக்கத்து எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ -1x - 2 = 0. ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த ஃபஸ்ட் நம்பரே இந்த லாஸ்ட் நம்பரே மல்டிபிள் பண்ணுங்கள். 6 × -2 மல்டிபிள் பண்ணால் -12 கிடைக்குது. இப்போ இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். மல்டிபிள் பண்ணால் -12 வரணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணால் -1 வரணும் அப்படின்னு யோசிங்க. அப்போ 4 3s are 12 கிடைக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 12ம் சப்ட்ராக்ட் பண்ணால் 1ம் கிடைக்கும். இப்போ நடுவில் இருக்க சிம்பிளை தான் நீங்கள் முதல்ல போய் பார்க்கணும். இங்கே -1 வேணும். இப்போ இந்த மைனஸை வந்து கண்டிப்பாக பிக் நம்பருக்கு தான் போடணும். -4 + 3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ மல்டிபிள் பண்ணால் -12 வருது. ஆட் பண்ணும்போது பிக் நம்பர் சைனானா -1ம் கிடைக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த முதல் டேர்மை இந்த கடைசி டேர்மை நம்ம அப்படியே தான் எழுதணும். இந்த நடுவில் இருக்க இந்த -1x இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸை எடுக்க போகிறோம். ஸோ இந்த 6x squared அப்படியே தான் இருக்க போகுது. இந்த -2ம் அப்படியே தான் இருக்க போகுது. = 0வும் அப்படியே தான் இருக்க போகுது. இந்த -1x மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த 4ஐயும் 3யும் இன்க்ளூட் பண்ணுறோம். அதாவது -4x + 3x அப்படின்னு எழுதிக்க போகிறோம். -4xம் + 3xம் சப்ட்ராக்ட் ஆனால் இந்த -1x தான் வரும். ஸோ இந்த நடுவில் இருக்க டேர்ம் தான் இப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது. இப்படி எழுதிட்டு இப்போ மொத்தம் 4 டேர்ம் ஆயிடுச்சு. 3 டேர்மாக இருந்த கொஸ்டின் 4 டேர்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த முதல் 2 பேரோட ஃபேக்டரையும் இங்கே 2 பேரோட ஃபேக்டரையும் தனித்தனியாக எடுக்க போகிறீங்க. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்கா. 6க்கும் 4க்கும் காமன் டேபிள்ஸ் என்ன 2. அப்போ 2வை நம்ம வெளில எடுத்துக்கலாம். x ஸ்கொயர்ட் இருக்குது, x இருக்குது. அப்போ காமன் ஃபேக்டர் x தான். எப்போவுமே சின்ன நம்பர் தான் காமன் ஃபேக்டரை வெளியே எடுக்க முடியும். எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 6 வரும்னு பாருங்கள். 2 3s are 6 வருமா. அப்போ 3 போடுங்க. x ஸ்கொயர்ட் இருக்குது, நம்ம எக்ஸை தான் வெளியே எடுத்துருக்கோம். அப்போ இன்னொரு x போட்டுக்கோங்க. மைனஸ் இருக்குது, ஸோ -2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 4 வரும். 2 மல்டிபிள் பண்ணால் தான் 4 வரும். அதனால் 2. இந்த எக்ஸை நம்ம ஆல்ரெடி வெளியே எடுத்து வச்சு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்துருக்கிறது கரெக்டானு பார்க்கறதுக்கு ஜஸ்ட் இது உள்ளே மல்டிபிள் பண்ணாலே தெரியும். 2 3s are 6, x × x x ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது. அப்புறம் -2 2s are 4, இங்கே x இருக்கிறதுனால 4x. அப்போ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். இவங்க 2 பேருக்கும் என்ன காமன்னு பாருங்கள். 3க்கும் 2க்கும் எந்த காமன் டேபிள்ஸும் கிடையாது. அதனால் நம்ம 1ன்னு வெளியே எடுக்கணும். இங்கே x இருக்குது, இங்கே x இல்லை. அப்போ எக்ஸையும் காமனாக எடுக்க முடியாது. அப்போ எதுவுமே காமனாக இல்லை அப்படின்னா +1 வெளியில் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே உள்ளே இருக்கிற சிம்பிள்ஸ் அப்படியே தான் நமக்கு வேணும். இந்த பக்கம் ப்ராக்கெட்டில் என்ன வருதோ அதே தான் இந்த பக்கமும் கண்டிப்பாக வரும். ஸோ 1 வெளியே எடுக்கிறதுனால எதுவுமே மாறாது. ஸோ 3x - 2 அப்படின்னு எழுதிட்டு இங்கே = 0 இருக்குது. இப்போது 2 டேர்மாக பிரிச்சிட்டோம். இங்கேயும் 3x - 2 இருக்குது, இங்கேயும் 3x - 2 இருக்கா. அப்போ 3x - 2வை காமனாக எடுத்துக்கணும். திருப்பியும் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே பேலன்ஸ் வந்து 2x மட்டும் இருக்கும், இங்கே +1 மட்டும் இருக்கும். அப்போ 2x + 1 = 0 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் இப்போ 2 டேர்ம், ஒன்று 3x - 2, இன்னொன்று வந்து 2x + 1ன்னு இருக்குது. 2 பேரையும் தனித்தனியாக = 0 பண்ணுங்கள். 3x - 2 = 0ன்னு ஒரு டேர்ம், இன்னொன்று 2x + 1 = 0ன்னு ஒரு டேர்ம். அப்போ 3x = -2 அந்த பக்கம் போனால் +2 ஆகும். -2 அந்த பக்கம் போனால் +2 ஆகிடும். அப்போ x = மல்டிப்பிள் இருக்க 3 அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ x = 2/3ன்றது ஒரு டேர்ம். இங்கே இந்த +1 அந்த பக்கம் போனால் -1 ஆகும். மல்டிப்பிள் இருக்க 2 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு போகும். அப்போ -1/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு வந்து 2/3யும் -1/2வும் கிடைக்குது. அதுதான் நம்மளோட ரூட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கேட்டிருக்காங்க. ஆனால் கொஸ்டினில் இந்த மாதிரி ரூட் வர்ற கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் அந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. 3x squared - 2 root 6x + 2 = 0 அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். இப்போ முதல்ல அதே பேட்டர்னில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த லாஸ்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணுங்கள். 3 2s are 6. அப்போ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 6 வரணும். இப்போ 2 ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நடுவில் இருக்கிற டேர்மை பாருங்கள். √6 இருக்குது.
அப்போ √6 வரணும் அப்படின்னா ஸோ 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணி நமக்கு √6 ஆன்சரில் வரணும்னா 2 டேர்ம்லையுமே √6 இருந்திருக்கணும். 100% இருந்தால் மட்டும், ரெண்டுமே √6 டேர்மாக இருந்தால் தான் அது லைக் டேர்மாக இருந்தால் அது ஆடே ஆகும். அதனால் இங்கே நடுவில் ரூட் டேர்ம் இருந்துச்சுன்னா 2 சைட்லேயும் √6 வரணும் அப்படின்றத முதல்ல எழுதிக்கோங்க. √6 × √6 மல்டிபிள் பண்ணாலே இங்கே 6 வந்துடும். √6 × √6 வந்து கண்டிப்பாக 6 தான். ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் எந்த நம்பருமே எழுத வேணாம். இது ஒரு 1√6, இது ஒரு 1√6 இருக்கட்டும். அப்போ ஆட் பண்ணும்போது 2√6 வரும். ஆனால் எனக்கு -2√6 வேணும் அப்படின்றதுனால இதை -1√6, இதையும் -1√6 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணால் 6 வந்தாச்சு, ஆட் பண்ணும்போது -2√6 வந்தாச்சு. பேசிக்கான ஒரு விஷயம், √a × √a பண்ணால் a தான் வரும். ஏன்னா ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் அது ரூட்லேருந்து வெளில வரும். அதனால தான் √6 × √6 6ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடில் முதல் டேர்மையும் கடைசி டேர்மையும் அப்படியே வச்சுட்டு இந்த -2√6xஐ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டரான -1√6x -1√6xன்னு போடணும். நம்ம இங்கே எக்ஸ்ன்னு போட மாட்டோம். ஆனால் இங்கே எக்ஸ்ன்னு ஏன் எழுதுறோம்னா இங்கே நடு டேர்மில் எக்ஸ் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி எக்ஸ் வேணுன்றதுனால இங்கே எக்ஸ் போட்டுக்கிறோம். இங்கே +2 இருக்குது =0. இப்போ 4 டேர்ம் கிடச்சாச்சு. இவங்க 2 பேருக்கும் ஃபேக்டர் பார்க்கணும், இவங்க 2 பேருக்கும் ஃபேக்டர் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே √6 இருக்குது. இதை மேலோட்டமாக பார்த்தா இதில் எந்த காமன் டேர்மும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் இங்கே பாருங்களேன், 3ன்றதுக்குள்ளே வந்து 2 √3 இருக்குது அப்படின்னு யோசிங்க. ஏன்னா √3 × √3 தான் 3. அதே மாதிரி √6 அப்படின்றத √2 × √3ன்னு யோசிங்க. ஏன்னா √2ஐயும் √3 மல்டிபிள் பண்ணால் √6 வரும். இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன காமன் இருக்குது பாருங்களேன், இங்கேயும் √3 இருக்குது, இங்கேயும் √3 இருக்குது. அப்போ நம்ம √3யை காமனாக வெளியில் எடுக்கலாம்னு யோசிக்கணும். இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்கா, அப்போ x வந்து ஸ்மால் நம்பர், அதை வெளில எடுத்துடணும். வெளில எடுத்துட்டு இப்போ இங்கே 2 √3 இருந்துச்சு, ஒரு √3 வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு √3 உள்ளே இருக்கும். இங்கே x² x வெளியே போச்சுன்னா மிச்சம் ஒரு x இருக்கும். இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. √3 வெளியே போயாச்சு, அப்போ உள்ள ஒரு √2 இருக்கும். √2 எக்ஸை நம்ம ஆல்ரெடி வெளியே போட்டோம், அதனால இங்கே ப்ராக்கெட் போடணும். இதை நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோமா தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். √3 × √3 3 வருது, √3 × √2 √6 வருது. அப்போ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு பார்க்கணும். இங்கே √6க்கும் 2க்கும் டேரெக்டாக பார்த்தா எந்த காமன் டேர்மும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்னா √6ஐ வந்து √2 × √3ன்னு யோசிக்க முடியும். 2ன்றதை வந்து √2 × √2ன்னு யோசிக்க முடியும். ஏன்னா √2 × √2 தான் 2. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன காமன்னு பாருங்கள், இங்கேயும் √2 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது. அப்போ √2 நம்ம வெளில எடுத்துடலாம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. நமக்கு இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதும்போது யாருக்கு மைனஸ் வந்திருக்கு, √2க்கு மைனஸ் வந்திருக்கு. அப்போ இந்த 2க்கு என்ன வரணும், நமக்கு மைனஸ் வரணும். அப்போ நீங்கள் வெளியே எடுக்கும் போதே -√2வை வெளில எடுத்துக்கணும். அப்படி எடுக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க இந்த மைனஸ் வெளில போயாச்சு, இந்த √2வும் வெளியில் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு √3யும் ஒரு எக்ஸும் இருக்கும். √3xன்னு வருது. ஏன்னா இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே +√3x தானே வருது. அப்போ இங்கேயும் ப்ராக்கெட்டுக்குள்ளே +√3x தான் வரணும். நீங்கள் இங்கே மைனஸை வெளியில் எடுக்கலைன்னா இந்த மைனஸ் அப்படியே உள்ளே வரும். அப்போ ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் ப்ராக்கெட்டில் கிடைக்காது. அதனால தான் நம்ம மைனஸை வெளில எடுத்திருக்கோம். எப்போவுமே மைனஸ் சைனை வெளில எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கவங்களோட சிம்பிள் மாறிடும். அப்போ இந்த +ன்றது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ்க்கு வந்துடும். ஒரு ரூட்டு வெளில போச்சுன்னா பேலன்ஸ் ஒரு √2 இருக்கும். நம்ம எடுத்திருக்க டேர்ம்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் உள்ளே மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். -√2வும் +√3 மல்டிபிள் பண்ணால் -√6 கரெக்டாக வருது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √2 × √2 2 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ நம்ம கரெக்டாக தான் வெளியில் எடுத்திருக்கோம். இங்கே இருக்கிற ப்ராக்கெட்டும் இங்கே இருக்க ப்ராக்கெட்டும் 100% ஒரே மாதிரி தான் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம தான் எங்கேயோ மிஸ் பண்ணுறோம். ஒரே மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை காமனாக வெளியில் எடுக்கணும். அப்போ √3x -√2வை ஒரு டேர்மை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் வந்து √3x இருக்குது, இங்கே -√2 இருக்குது. அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி √3x -√2 = 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் 2 டேர்மும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதை நம்ம =0 பண்ணணும். அப்போ √3x -√2 = 0ன்னு பண்ணும்போது -√2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +√2 ஆகும். அப்போ √3x = √2, x மல்டிப்பில் இருக்க √3 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ √2/√3 இதை வந்து நம்ம ரூட்டுக்குள்ளே 2/3 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இந்த 2 டேர்மும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே ஆன்சர் தான் திருப்பி வரும். அப்போ இது ரிப்பீட்டட் ரூட்ஸ். அப்போ ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் வந்து √2/3 √2/3ன்னு 2 தடவை எழுதிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி ரூட்ஸ் டேர்ம் வந்து ஃபஸ்ட் டேர்ம்லேயும் லாஸ்ட் டேர்ம்லேயும் வந்திருக்கு பாருங்கள். 3√2x² - 5x - √2 முதல் டேர்மே லாஸ்ட் டேர்மே முதல்ல மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதாவது 3√2 மல்டிபிள் பை -√2ன்னு இருக்குது. இப்போ 3√2 × √2 வந்து 2 தானே. அப்போது இது ஆக்சுவலாக 3 × -2 அப்படி பார்த்தா நமக்கு -6 கிடைக்குது. அப்போ -6 தான் எங்களோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. அப்போ மல்டிபிள் பண்ணால் -6 வரணும், நடுவில் மைனஸ் பண்ணால் -5 வரணும். 6 1s are 6 வரும். நமக்கு -5 வரணும் அப்படின்னா பிக் நம்பருக்கு மைனஸும் ஸ்மால் நம்பருக்கு ப்ளஸும் போடணும். அப்போ ப்ளஸும் மைனஸும்
மைனஸ் வரும் மல்டிபிள் பண்ணும்போது, சப்ட்ராக்ட் பண்ணால் பிக் நம்பர் சைன் -5x வரும். இப்போ ஸ்பிளிட் இந்த மிடில் டேர்ம் மெத்தடில் நடு டேர்முக்கு பதிலாக இதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். முதல் டேர்மான 3√2x² அப்படியே எழுதிட்டு இந்த -5x மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக -6x + 1xன்னு எழுதிக்கலாம். இந்த -√2 அப்படியே இருக்குது ஈக்குவல் டு 0. இதை முதல்ல 1 எழுதிட்டு அப்புறம் 6 எழுதி ஃபேக்டரைஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே 3√2 இருக்குது, இங்கே -6 இருக்குது. 3யும் 6ஐயும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து காமன் டேபிள்ஸ் கண்டிப்பாக இங்கே பாருங்களேன், இதை காமன் டேர்ம் எடுக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ காமன் ஃபேக்டர் அதை நம்ம வெளியில் எடுத்தாகணும். இப்போ இது 3 இது √2 இருக்குது. ஆனால் 6ஐ வந்து இப்போ நம்ம 3 2s பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3யும் இந்த 3யும் வெளில போயிடும். ஓகே, இப்போ இங்கே ரிமைனிங் √2 இருக்கும், இங்கே வந்து 2 இருக்கும்ல. ஆனால் 2க்கும் √2க்கும் நமக்கு திருப்பியும் காமன் ஃபேக்டர் வரும். இதை 3 இந்த 2வை வந்து √2 × √2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி மனசில் யோசிக்கணும் நம்ம. இப்போ இந்த 6க்குள்ளே ஒரு 3யும் 2 √2ம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே 3யும் ஒரு √2ம் இருக்குது, இங்கே 3யும் 2 √2ம் இருக்குது. அப்போ 3யும் ஒரு √2வையும் காமனாக எடுக்க முடியும். இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்கிறதுனால ஒரு எக்ஸை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த மைனஸ் சைன் இந்த 3√2 வெளில போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு √2 தான் இருந்திருக்கும். அந்த ஒரு √2 வெளில எடுத்துக்கலாம். இந்த ரெண்டாவது டேர்ம் பாருங்கள், இதில் எதுவுமே காமனாக இல்லை. ஏன்னா 1ம் √2வும் எதுவுமே காமன் கிடையாது. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸில் இப்படி எதுவுமே காமனாக இல்லைன்னா நம்ம 1 தான் வெளியில் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இங்கே உள்ள எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த -√2வும் அப்படியே இருக்கும். இங்கே x -√2 இங்கே x -√2 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ 2x -√2க்கு ஒரு x -√2 எடுத்துக்கலாம். இங்கே இருக்க 3√2xஐயும் இந்த +1ஐயும் ஜாயின் பண்ணி 3√2x + 1 = 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதை தனியாக ஈக்குவல் டு 0, இதை தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணால் நம்மளோட ஃபேக்டர்ஸ் கிடச்சிரும். ஸோ முதல்ல x -√2 = 0 அப்படின்னா x +√2 கிடைக்குது. 3√2x + 1 = 0ன்னு எழுதும்போது +1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் முதல்ல -1 ஆகும். மல்டிப்பிளில் இருக்க 3√2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனில் வரும். ஸோ இதுதான் நம்மளோட ரூட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ரூட்ஸ்ன்னு கிடைக்குது. இதில் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இந்த கொஸ்டின் ஒரு 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, இதை நம்ம இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டரில் ரூட் வந்தால் நம்ம அப்படியே விட மாட்டோம்ல. அதனால் இதை சிம்பிளிஃபை இதை இப்படியும் எழுதலாம், இல்லை இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ரேஷ்னலைஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் √2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்படி மல்டிபிள் பண்ணுறதுனால மேலே 1 × √2 தான், ஸோ -√2 வரும். கீழே √2 × √2 ஆகிடும். 2 3s are 6ன்னு வரும். அப்போ -√2/6 அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான். ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.